Hello everyone, welcome to Knowledge Box. Today in the video insert tab oda last two options text and symbols பத்தி தான் பார்க்க போறோம். Insert tab oda இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, text and symbols அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன், text box அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. சோ அத கிளிக் பண்ணீங்க அப்படினு சொன்னால் இந்த மாதிரியான நிறைய text boxes வரும். சோ உங்க டாக்குமெண்ட்ல உங்களுக்கு தேவையான மாதிரி text boxes வந்து add பண்ணிக்கலாம். Okay friends, so கீழ பாத்தீங்கன்னு சொன்னால் more text boxes from office.com அப்படினு சொல்லி இருக்குது. சோ இதுலயும் உங்களுக்கு தேவையான மாதிரி text boxes insert பண்ணிக்கலாம் பேஜ்ல ஒவ்வொரு பிளேஸ்லயும். சோ இந்த text boxes insert பண்ணதும் text box select ஆகிருக்கும் அப்படினு சொன்னால் drawing tools வந்து enable ஆகிரும். சோ drawing tools related ஆக ஆல்ரெடி நாங்க பார்த்திருந்தோம். சோ draw பண்ணி அந்த ஒரு drawing tools யூஸ் பண்ணி தேவையான எல்லா சேஞ்சஸையுமே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ல மேற்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான பொசிஷனில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸஸை ட்ரா பண்ணி கொள்ளலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் ஆப்ஷன் இன்சர்ட்டிவ்ல இருக்கிற டெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து எட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் தந்திருக்கிற சகல ப்ராப்பர்ட்டிஸையுமே வந்து எட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான பிளேஸில் இருந்து ஃபீல்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம் உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ட் ஆர்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ வேர்ட் ஆர்ட் உங்களோட டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேர்ட் ஆர்ட் இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தேவையான பார்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி வேர்ட் ஆர்ட்டை கொடுக்கலாம். ஸோ செலக்ட் இன்சர்ட் வேர்ட் ஆர்ட். ஸோ ஆல்ரெடி கொடுத்த வேர்ட் ஆர்ட் ஓகே, அப்படி இல்லைன்னா சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் திரும்பவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்சர்ட் டெப்பில் இருக்கிற டெக்ஸ்டோட வேர்ட் ஆர்ட் டூல் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் டாக்குமெண்ட்டில் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ இதுவும் உங்களுக்கு டிராஃப்ட் ஆப்ஷன் இருக்குது. இன் மார்ஜின் அப்படின்னு சொல்லி இருக்குது. டிராஃப்ட் ஆப்ஷன் டிராஃப்ட் மீன் மார்ஜின்குள்ளால், இன் மார்ஜின் மீன் மார்ஜினுக்கு வெளியால் அந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் பெருசாக வர மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சிக்னேச்சர் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட சிக்னேச்சர்ஸை வந்து ஈஸியாக எட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் சஜஸ்டட் சைனரோட நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ சைனர்ஸ் டைட்டில், ஸோ உங்களுடைய பொசிஷனை கொடுத்ததும் அடுத்தது உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்களுடைய மெயில் ஐடியா இன்சர்ட் பண்ணிக்கோங்க, இமெயில் அட்ரஸ். தென் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இந்த ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட் அண்ட் டைம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் எப்போ கிரியேட் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய டேட் அண்ட் டைம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஐக்கனை கிளிக் பண்ணதும் டெக்ஸ்ட்டில் டேட் அண்ட் டைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான பிளேஸில் டேட் அண்ட் டைம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க என்றால் கிரியேட் நியூ டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கிரியேட் பண்ணதும் எந்த இடத்துல எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லொக்கேஷனில் இருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செலக்ட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் இந்த ஃபைலில் ஓப்பன் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்சர்ட் டேபோட லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிம்பிள்ஸில் ஈக்குவேஷன் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க என்றால் இந்த மாதிரி ஒரு டெப் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷனை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம்.
ஸோ ஈக்குவேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணதும் ஈக்குவேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸை இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது பொதுவாக நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸை இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்க் ஈக்குவேஷன் மீன் நீங்கள் உங்களுடைய சமன்பாட்டை நீங்கள் தேவையான ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்க் ஈக்குவேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணதும் இந்த ஏரியாவில் வந்து இங்க் ஈக்குவேஷனுக்கான டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே எழுதுகிற டைமில் இந்த ஏரியாவில் ரைட் மெத் ஹியர்ன்னு இருக்கிற இடத்துல ரைட் பண்ணுற டைமில் மேலே ப்ரீவியூ ஆகும். ஸோ நான் 2 பை ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பை வந்து வித்தியாசமாக வந்துச்சு. ஸோ பிழையானதை வந்து இரேஸ் பண்ணலாம். இரேசர் இருக்குது. ஸோ இரேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைட் கொடுத்து பையை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் 2 பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ ஆரை பார்த்தீங்கன்னா y மாதிரி காட்டுது. ஸோ இரேசர் மூலமாக டிலீட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் ஆர். ஸோ உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸை சரியாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் அண்ட் கரெக்ட் என்ற கூடிய ஆப்ஷனை கொடுத்தீங்க என்றால் அது சரியாக இருக்கும், இன்சர்ட் ஆகும். கிளியர் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஃபில் ஆகிரும். ஸோ திரும்பவும் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ எப்படி எழுதி தேவையான கொடுத்ததும் இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் நீங்கள் எழுதின ஈக்குவேஷன்ஸ் வந்து எட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியாவில் வந்து இங்க் ஈக்குவேஷன் எட் ஆகி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் டூல்ஸில் இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரொஃபஷனல் லைனர் அண்ட் நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ரொஃபஷனல் ஆப்ஷன் கொடுக்கலாம், லைனர் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஓர் நார்மல் ஏபிசி டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து இதில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய ஈக்குவேஷனில் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஃப்ராக்ஷன், காமன் ஃப்ராக்ஷன், ஸோ இது மாதிரி நிறைய ஆல்ரெடி டிஃபைன் பண்ணப்பட்ட நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதில் நான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் இதில் உங்களுக்கு எந்த இடத்துல எது வரணுன்றதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது பார்த்தீங்க இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஈக்குவேஷனில். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் டேப்பில் இன்சர்ட் டேப்போட ஈக்குவேஷன் டேப். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள் டேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான சிம்பிள்ஸை வந்து இந்த ஏரியாவில் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மோஸ்ட் சிம்பிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்டில் இருக்கிற வேறு சிம்பிள்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேர்ட் ஃபைலில் நீங்கள் தேவையான இதெல்லாம் இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இன்சர்ட் ஆகும். ஸோ க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற இன்சர்ட் பண்ண எல்லா சிம்பிள்ஸுமே வந்து இன்சர்ட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.